தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் எப்படி மாறுதுன்னே தெரியல. ஏன்னா போன மாதம் வரைக்கும் இபிஎஸ் துரோகினும் அவர் இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி வெளியேறின டிடிவி தினகரன் கடந்த 21 பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில என்டிஏ கூட்டணியில சேர்ந்தாரு. இத பத்தி செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு எனக்கும் இபிஎஸ்க்கும் இடையில இருந்தது பங்காளி சண்டைதான்னு நல்லாவே சமாளிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் அவருடைய கட்சியில தென்மண்டல அமைப்பாளரான கடம்பூர் மாணிக்கராஜா திமுகவுல இணைஞ்சிருக்காரு. இத பத்தி அவர்கிட்ட கேட்டதுக்கு, அமமுக எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா டிடிவி தினகரன் இத மறுபடியும் பழைய நிலைக்கே கொண்டு போயிட்டு இருக்காருன்ற குற்றச்சாட்டை முன் வச்சு திமுகவுல இணைஞ்சிருக்காரு. நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நாங்கள் சேர்ந்து கழகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம். என் கூட இன்னும் 3 மாவட்ட செயலாளர்கள் வருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு.